ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2012க்கு முன்னாடி 2012 அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வந்து உலகம் அழியிற மாரியான ஒரு படம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த படம் வந்த டைம்ல அதுக்கடுத்து தான் வந்து 2012 வந்து நமக்கு வர மாரி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு உலகம் போச்சு, உலகம் அழிய போது, அந்த மாரிலாம் வந்து நெறைய புரளிகள்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. என்ன நியூஸ்ல நியூஸ்ல கூட இந்த மாரிலாம் வந்து நெறைய பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபேக்கான நியூஸு. அழியுமா அழியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் அந்த டைமில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 2012 நம்ம தாண்டி ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ 2025க்கே வந்துட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஸோ அதே மாதிரி தான் இப்பயுமே ஒரு மாதிரியான பொருளிகள்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த ஆழ்கடலில் இருக்கிற மீன்கள்லாம் வெளியே வரது வந்து நம்மளுக்கு எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். இந்த கடலோரமாக வந்து ஆமைகள்லாம் வரது, நிறைய மீன்கள் வந்து கேரளாவில் இந்த மாதிரி கரை ஒதுங்கி இருக்கு. அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துட்டு உலகம் அழியிற போறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த பொருளையுமே இருக்கு. அப்போ ஒரு உருட்டு, இப்போ ஒரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனா அதுவா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல வந்து சுனாமி, அப்புறம் நிலநடுக்கம் இந்த மாதிரி மிகப்பெரிய நிலநடுக்கம் அதுவும் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, இந்த மாதிரி ரஷ்யா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமி, நிலநடுக்கம் இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு. ஸோ நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இது உலகறியலுக்கான அறிகுறியா இருக்குமோ? நான் அப்பவே நம்மலாம் சொன்னோம்ல, இந்த மாதிரி டூம்ஸ்டே ஃபிஷ் இந்த மாதிரி ஆழ்கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் வெளிய வரும்போதே நாங்கலாம் சொன்னோம்ல, இது ஏதோ நடக்க போகுது. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அத வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நெறைய பேர் இந்த மாரி அடிக்கடி ஏதாவது ஒண்ணு நடந்தாலே அதுலேருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறது. இந்த மாரிலாம் நமக்கு ஆல்ரெடி நடக்கிறது தான். அது நம்மளுடைய அந்த மனிதர்களோட இயல்பாடு அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய நிலநடுக்கம். அதாவது இந்த நிலநடுக்கம் வந்து நடந்த ரேடார்லயே வந்து இதுதான் மிகப்பெரிய நிலநடுக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்த சுனாமியும் வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி. மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய இடத்துல 2 நாடுகள் மட்டும் இல்லாம நெறைய இடத்துல வந்து இந்த சுனாமி வரக்கான காரணம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து. ஆனா அங்க உயிரிழந்ததோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, யாருமே உயிரிழக்கல. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் உயிரிழந்தது வந்து கணக்காயிருக்கு. அதுவுமே அந்த இடத்துல அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாதனால இறந்திருக்க மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வேற எந்த மாரி வந்து நடக்கல அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மெயின் விஷயம் நம்ம வந்து பார்க்கணும்னா, அவ்வளோ பெரிய சிட்டில அத்தன மக்கள் வசிக்கிற அந்த இடத்துல வந்துட்டு, எல்லாத்தையும் வந்து காப்பாத்துன விதம் தான் வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இப்ப நம்ம இதுலயே வந்து நெறைய நம்மளும் இந்த மாரி நெறைய எதிர்பாராத விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கலாம் பார்த்திருப்போம். ஆனா நமக்கு வந்து அது எதிர்பாராத விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இத வந்து கண்காணிக்கிறதுக்காகவே தனியா ஒரு டீம் அந்த மாரிலாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது எதிர்பாராத விஷயமா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க முன்கூட்டியே ஏதாவது ஒண்ணு நடக்குதா, என்ன ஏதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே இருக்கும். ஓகே, இங்க ஏதோ நடக்க போகுது, இங்க ஏதோ தூண்டுதலா இருக்கு, இங்க ஏதோ வரப்போற மாரி இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா, நமக்கு வந்து அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா, நம்ம அந்த மாரி ஆராய்ச்சி அந்த மாரிலாம் எதுவுமே பண்றதில்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குது? திடீர்னு ஏதாவது வருமா? இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன். இல்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல திடீர்னு அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீ விபத்து இல்ல ஏதோ ஒண்ணு சப்போஸ் ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாரி நமக்கு தெரியாம இருக்கும்போது அந்த ஆய்வாளர்களுக்கு வந்து ஓகே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். அவங்க வந்து முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணி, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாக்கறதுக்கான முயற்சிலாம் எடுப்பாங்க. ஆனா அது வந்து நம்ம நாட்டுல வந்து மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, வயநாட்டுல வந்து மலைச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதுவுமே எதிர்பாராத விதமா மலைச்சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயுமே நெறைய பேர் வந்து உயிரிழந்து போயிட்டாங்க. அங்க இருந்த மக்களுமே எதிர்பாராத வகைமா ஒரு சின்ன ஏதோ ஒரு நார்மலா உட்காந்து வீடியோ பண்ணிட்டு, ரீல்ஸ் பண்ணிட்டு, இல்ல சும்மா சாப்பிட்டுட்டு, திடீர்னு உட்காந்துருந்தவங்களுக்கு எங்கிருந்து என்ன ஆச்சுன்னே தெரியாம திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டு, அவங்க மண்ணுக்குள்ள போனது, இந்த மாரி அவங்க நெறைய பேர் இறந்து போனது, நெறைய குடும்பங்கள் இறந்து போனதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அதே மாரி தான் இப்போ நம்ம உத்தரகாண்ட்ல இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. உத்தரகாண்ட்ல திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டு நெறைய ஃப்ளட் வந்த மாரி வந்து பார்த்திருப்போம். அதுலயுமே வந்து நெறைய பேர் வந்து அடிச்சுட்டு போற அந்த வீடியோல அப்படியே தெரியுது. நெறைய பேர் வந்து அப்படியே அடிச்சுட்டு போறது. எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரது வந்து முன்னாடியே இதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாரி என்னென்ன நடக்க போகுது, இயற்கை பேரழிவு அந்த மாரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கால இந்த மாரி ரஷ்யால சேம் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்கேயுமே வந்திருக்கு இதெல்லாம். அங்க வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. காப்பாத்தி அந்த அவங்க மட்டும் இல்லாம அந்த மக்களும் சப்போர்ட் பண்ணி
ஃபர்ஸ்ட் இந்த பிளான் எல்லாம் அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 100க்கு 50% வந்து இந்த இடத்துல டேஞ்சர் ஜோனு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, அங்கிருந்து மக்களை வந்து காப்பாத்துறாங்க. இந்த இடத்துல 100க்கு 20% தான் இருக்கு, மத்தெல்லாம் நீங்க சேஃப் தான் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களையுமே சேவ் பண்ணி காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி இங்க வந்து பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த இடத்துல வந்து அவங்கள மக்களை வந்து சேவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இப்ப வந்து அங்க எந்த உயிரிழப்பும் ஏற்படாம அவங்க வந்து காப்பாத்திருக்காங்க. ஆனா இதை ஏன் நம்ம இந்தியால ஏன் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கறதா வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி வைஸா சரி எல்லா நாடுகளுமே வளர்ந்து போயிட்டு அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது அந்த காலத்துலதான் ஏதோ ஒரு இது வச்சுட்டு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாம, ஒரு டெக்னாலஜிஸ் எதுவுமே இல்லாம, எதுவும் புரிதல் இல்லாம நம்ம ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருப்போம். ஆனா இன்னுமே அதை புடிச்சிட்டு நம்ம அது பக்கம் சண்டை போட்டு அந்த வழியா போயிட்டு இருக்கறனாலதான் வந்துட்டு இன்னுமே நம்ம என்னதான் இந்தியா நம்ம வளர்ச்சி அடைந்திருந்தாலுமே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய பார்வையில இந்தியாவை மற்ற நாடுகள் பார்க்கக்கூடிய பார்வையில வேற விதமா தெரியுது. நமக்குமே அப்படிதான் தெரியுது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகளும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சாதி பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் தேவையே இல்லடா, இதெல்லாம் எதுக்குடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதை பெருசு பண்ணி இதெல்லாம் பண்றீங்களேடா, இது என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தான். அந்த அந்த டீமுக்கு அதை கண்காணிக்கக்கூடிய இவங்களுக்குலாம் இல்லை. ஏன்னா இவங்க முன்கூட்டியே ஏதாவது எச்சரிக்கை கொடுத்து இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த இடத்துல ஃப்ளட் வரப்போகுது, இந்த இடத்துல சுனாமி வரப்போகுது, இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கான வழி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப அந்த இடத்துல உயிரிழப்பு நடந்திருக்காது. ஸோ அதே மாதிரி தான் வந்து வயநாட்டிலையும் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. ஆனா அப்பவும் அந்த கேஸுமே போயிட்டு இருந்துச்சு. ஏன் நீங்க வந்து முன்னாடியே சொல்லல, நாங்க வந்து சொன்னோம், இவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்ப நின்று அவர் தான் இவர் தான் சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள சின்ன பேச்சுவார்த்தை இந்த மாதிரி 2-3 இஷ்யூல வந்து 2-3 நாள் இதை பத்தி பேசி முடிச்சிருவாங்க. ஆனா அங்க இறந்தது வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை முன்னாடியே செஞ்சிருந்தாங்கன்னா, இதை முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இப்போ ஒரு 50 பேர் இறந்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 25 பேராவது இது உண்மை சொல்றாங்க, சரி ஏதோ சொல்றாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு 25 பேராவது போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாதி மக்களாவது காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாம இந்த நடந்தது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பத்தி நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்குமே ஏற்படும். எதிர்பாராத விதமா ஏதாவது நடக்கிறது வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? எந்த மாதிரிலாம் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.